உறவுகளே இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை பற்றி தான். அதாவது கோல்டு காயினை எந்த தேவைக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றதை பற்றி தான். அதாவது 3 டாப்பிக்காக பற்றி பேச போகிறோம். அதாவது பெண் குழந்தை திருமணத்திற்காகவா, இல்லை பெண் குழந்தை திருமணம், இல்லை அவங்களோட படிப்பு, இல்லை ஆண் குழந்தை திருமணம், இல்லை அவங்களோட பிஸ்னஸ், இல்லைனா அதை பற்றி. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ன்னு நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். அதுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்காக நிறைய விஷயம் தேவை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும்ல. அது வந்து இது கோல்டில் காயினில் சேர்த்து வைக்கணும், எப்படிலாம் சேர்த்து வைக்கலான்றதை பற்றியும். அதுக்கப்புறம் லேண்ட் ஆர் வீடு வந்து கட்டணும்னா அதுக்கு வந்து எப்படிலாம் சேர்த்து வைக்கிறது, அதை பற்றி வந்து இன்றைக்கி வீடியோ இருக்க போது. பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பெண் குழந்தைக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் வாங்குவோம். செயின் வந்து எப்படி வாங்கணுன்னா, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கக்கூடாது. அதாவது அரை பவுன் அந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து அரை பவுன் செயினில் வந்து பார்வையாக இருக்கும். ஆனால் அது வந்து உடஞ்சிரும், சீக்கிரமே ஏதாவது வேஸ்ட்டாக போயிடும். குழந்தைங்க இதுவானா கூட உடஞ்சி போயிடும். என் பொண்ணு அந்த மாதிரி தான் கடிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டா. அதுக்காக சொல்கிறேன். 1 பவுன் 1.5 பவுன் அந்த மாதிரி வாங்குறது அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ கிடையாது, அவங்க நல்லா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட் வாங்கலாம். அதாவது பிரேஸ்லெட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் வரும்ல, அந்த மாதிரி வாங்கணும். இல்லைனா அந்த செயின் லிங்க் வச்சு வரும்ல, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பேங்கிலும் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் மாதிரியே தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது வாங்குறது இப்போ மட்டும் போடக்கூடாது, அவங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லா வச்சு போடுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ரிங்கு ஒன்று வாங்கிக்கலாம். ஆனால் ரிங் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் போது அந்த ரிங் வந்து குழந்தைக்கு போடுறது வந்து கரெக்டு கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே வச்சு அதை முழுங்கிடுவாங்க. அதனால் ஒரு 5 இயர்ஸ் குழந்தைக்கு மேலே போடுங்க. அதாவது ரிங்கை வந்து அந்தளவுக்கு வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது வேஸ்டேஜும் ரொம்ப அதிகம். அது இல்லாமல் நம்ம ரிங் வந்து குழந்தைங்க வந்து விளையாடுற விதத்தில் கண்டிப்பாக கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயரிங்ஸ், அதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. செயின்னா ஒன்று போதும். பிரேஸ்லெட், பேங்கிள் எல்லாமே ஒன்று. அதாவது இதுலேயே நிறைய வாங்காதீங்க. குட்டி குட்டி பொருளாக நிறைய வாங்கும்போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது செயின், பிரேஸ்லெட், பேங்கிள், ரிங், இயர்ரிங் எல்லாமே இருக்குது என் குழந்தைக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன சேர்த்து வைக்கணும்னா, நீங்கள் வந்து காயினாக வாங்கலாம். அது எப்படி வாங்கலான்னா, இந்த வந்து ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. எப்படின்னா நோ வேஸ்டேஜ், அந்த மாதிரி நோ வேஸ்டேஜ் போடுவாங்க தெரியுமா? அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். காயின் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா எங்கே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எப்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும். இது குழந்தைக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுது. அவங்க கல்யாண டைமில் தேவைப்பட வேண்டிய நகைகள், அதாவது ஆரம், நெக்லஸ், அந்த மாதிரி நிறைய வளையல், அதெல்லாமே இப்போவே நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டிசைன் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். அதனால் நீங்கள் காயினில் போகிறது நல்லது. காயின் வாங்கும்போது இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்டேஜ் எங்கே வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைக்கு வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஜுவல்லாக மாற்றிக்கலாம். இல்லை நான் வந்து இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தேவைப்படுது, நான் படிக்க வைக்கணும், இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பெண் குழந்தைய எஜுகேஷனுக்கு வந்து அந்த டைமில் வந்து நல்ல ரேட் போகுதுன்னா விற்றுட்டு அவங்களோட அதான் மேல் படிப்பை வந்து படிக்க வைக்கலாம். கூட தான் அதே மாதிரி செயின் வாங்கிக்கிட்டு, அப்புறம் ஒரு காப்பு, ஒரு ரிங் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது அதை வந்து காயினில் தான் வாங்கணும். காயினில் வாங்கினா தான் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும். அது எப்படின்னா எப்போவுமே நோ வேஸ்டேஜ் வந்து கொடுப்பாங்களா, அந்த டைமில் நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட் சேர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட இல்லை, அப்பப்போ தான் என்னால் சேர முடியும், என்னால் இது பண்ண முடியும், வாங்க முடியும், என்னால் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஆஃபர் போடுற டைமில் வாங்க முடியாது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ எங்கே ரேட்டு உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப காயினுக்கு வந்து கம்மியாக கிடைக்குதோ அங்கே பார்த்து வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. இதையும் உங்களோட படிப்புக்கு தேவைப்படும் போது நல்ல ரேட்டு போச்சுன்னா இந்த மாதிரி விற்று கூட அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயினோட பில்ஸ்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ வந்து சேல்ஸ் அப்போ கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது அவங்க கடை பேரே போட்டிருந்தாலுமே வந்து சில நேரத்தில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து இது வந்து உங்களோட தானா இல்லை வேறு யாரோடன்றத ஒரு வெரிஃபிகேஷனுக்காக கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதனால் பத்திரமா காயின்லாம் வாங்குறீங்கன்னா அது பில்ஸ் வந்து வச்சுக்கோங்க.
இதை விட என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு காயின்லாம் நம்ம வாங்குறோம்னா அதை சேல்ஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நோ வேஸ்டேஜில் வாங்கியிருந்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு பெனிஃபிட் தான் நமக்கு, ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது. இதுவே நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்து, அதாவது 4% கூட இருக்குது சில கடையிலலாம் கோல்டு காயினுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில அமௌண்ட் வந்து நமக்கு நஷ்டமாக தான் ஆகும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நோ வேஸ்டேஜ் இருக்கும்போது வாங்குங்க. இல்லை எங்கே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. பில்ஸை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு காயினை வந்து எங்கே வேஸ்டேஜ் எப்போ கம்மியாக கிடைக்குது, இல்லை நோ வேஸ்டேஜ் எப்போ கிடைக்குதுன்ற மாதிரி வாங்கிட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்து அதை நம்ம விற்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னும் போது அதை வந்து நம்ம ஜுவல்லரியாகவும் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த ஃப்யூச்சர் ஐடியா இல்லை அப்படின்னா அது ஜுவல்லரியாக மாற்றிக்கலாம். அதே தான். அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆர் வீடு கட்டுவதற்கு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காயின்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய ஜுவல்லரி வச்சுருக்கீங்க, காயினும் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்கள் எல்லா ஜுவல்லரியும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடமானம் வச்சிங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் உங்களால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஜுவல்லா இருக்கிறத மட்டும் அடமானம் வச்சுட்டு, மீதி எல்லாமே வந்து நீங்கள் கோல்டு காயினை நல்ல ரேட் போகும்போது விற்றுட்டு நீங்கள் அந்த காசு வந்து லேண்ட் வாங்கலாம். இதுதான் என்னோட ஐடியா. நான் வந்து காயினா எதுக்கு சேர்க்கிறேன்னா, நான் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்காக தான் வந்து காயினா சேர்க்குறோம். மில்லிகிராம்ஸ்லலாம் வாங்குறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மில்லிகிராம்ஸில் வாங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிகோல்ட்லலாம் சேவ் பண்ணலாம். டிஜிகோல்ட்லலாம் நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ்லாம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேஸ்டேஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அப்புறம் டிஜிகோல்டில் கூட எந்த வந்து நிறுவனத்தில் வந்து வேஸ்டேஜ் வந்து அதாவது கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனமாக பார்த்து நீங்கள் சேர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மூலயமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கோல்டு கிராம் வந்து மில்லிகிராம்ஸில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கோல்டு காயினை. பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கிராமாவது சேவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா டிஜிகோல்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடுலாம் கட்டுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா அது மொத்தமாக காசு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கவே முடியாது. அதனால நம்ம காயினாக வாங்கினீங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் ஆஃபரில் ஏதாவது வாங்கினீங்கன்னா இது வந்து நீங்கள் விற்றுட்டு நீங்கள் மொத்தமாக ஒரு லேண்டாக கூட வாங்கிக்கலாம். மேல்பட்டு நகைலாம் இருந்ததாக கூட அதை பேங்க்கில் வச்சு வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் நகையை வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாதியை விற்கிற மாதிரி தான் வரும். அதில் வந்து நமக்கு நஷ்டம் தான். ஏன்னா நகை வாங்கும்போது நம்ம நிறைய வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ வந்து கோல்டு காயினாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேஸ்டேஜ் கம்மியாகவும் இருக்கும். நீங்கள் விற்கும்போது ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நீங்கள் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தான் நினைக்காதீங்க. டிஜிகோல்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் காயினாக வாங்கி சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் எப்போவுமே லாங் டேர்மாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஷார்ட் டேர்ம், அதாவது கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் வந்து நமக்கு நஷ்டம் தான். அதாவது ஒரு 10 இயர்ஸாவது நம்ம வந்து வச்சுருக்கணும். அப்புறம் தான் சேல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம வந்து அதாவது போன வருஷம் வாங்கி இந்த வருஷம் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்காது. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்யூ.